வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஹாய் தமிழ் டெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப்பில் உள்ள ஒரு பவர் ஆப்ஷன். அந்த பவர் ஆப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உடனே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் இல்லை வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் அதை ஷடவுன் கொடுத்துட்டு அந்த ஷடவுன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி அதை ஷடவுன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு வேறு எங்கேயும் போக முடியும். அதே மாதிரி தான் லேப்டாப்பும் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த ஹைபர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கம்ப்யூட்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைபர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, உங்களோட கம்ப்யூட்டர் சடனாக வந்து ஷடவுன் ஆகிறதுக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு 10 ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இப்போ உடனே ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அந்த வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹைபர்நெட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த 10 ஃபைலும் நீங்கள் எப்படி எந்த ஸ்டேஜில் நீங்கள் வச்சுட்டு போனீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஒரு வேர்டு நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணலைன்னா கூட அந்த டைப்பிங் பண்ண அதே லைன் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஸோ அப்படி ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இப்போ உள்ள எல்லா கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ்லேயுமே இந்த ஹைபர்நெட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் யாருமே அதை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் அந்த ஸ்டார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி மேலே பவர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது விண்டோஸ் 8. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் இல்லை ரைட் கிளிக் பண்ணி பவர் ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பவர் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு நிறைய லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரெக்வயர் பாஸ்வேர்டு வேக்கப்பு, ஸோ அப்புறம் சூஸ் வாட் பவர் பட்டன்ஸ் டூ, அது எல்லாம் மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக இது பேலன்ஸ்டுன்னு இருந்துச்சுன்னா பவர் சேவர் அப்படிங்கிறதுல நீங்கள் அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க பவர் சேவர்னு. அடுத்து இப்போ நீங்கள் பவர் ஆப்ஷன் அந்த பவர் பட்டனை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, இதில் டூ நத்திங்னு இருக்குது. இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஷடவுன் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ என்னோடய பவர் பட்டனை நான் எப்போ ப்ரெஸ் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக ஷடவுன் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லீப்பில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸ்லீப் பட்டன் ஒரு சில லேப்டாப்பில் இருக்கும், ஒரு சில இதில் இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலும் அதில் நீங்கள் ஹைபர்நெட்னு கொடுத்துருக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வென் ஐ க்ளோஸ் லேட் அப்படின்னு இருக்குது. அதாவது லேப்டாப்பை டக்குன்னு நான் க்ளோஸ் பண்ணும்போது அது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ஹைபர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு நான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அது சார்ஜில், அதாவது ஆன் பேட்டரியில் இருந்தாலும் சரி இல்லை வந்து சார்ஜில் இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே வந்து ஹைபர்நெட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இன்னொன்று, கீழே உங்களோட ஸ்டார்ட்லேயே இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா மேலே உள்ளதை கிளிக் பண்ணி டேர்ன் ஆன் ஃபாஸ்ட்டு ஆர் ஹைபர்நெட்டு லாக் இந்த ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணலாம். அதாவது மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு இன்னொரு அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அதான் டேரெக்டாக வந்து அதோட லேப்டாப்போட இது வந்து க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம இப்போ வியூ பண்ணி பார்த்தோம். அடுத்து வந்து டர்ன் ஆஃப் டிஸ்பிளே, எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களோட இது டிஸ்பிளேயில் இருக்கணும். இப்போ 2 மினிட்ஸ் சார்ஜ் பேட்டரியில் இருக்கும்போது 2 மினிட்ஸு, சார்ஜில் இருக்கும்போது 5 மினிட்ஸ்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட டர்ன் ஆஃப் எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களோட டிஸ்பிளே வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெக்வயர் பாஸ்வேர்டு ஆன் வேக்கப்புங்கிறத கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஷடவுன் பண்ணிட்டாவோ இல்லை வந்து ஹைபர்நெட் கொடுத்துட்டிங்கனாவோ மறுபடியும் வந்து நீங்களே ஓப்பன் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணியே வச்சுட்டு போவீங்க. ஸோ இந்த ரெக்வயர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஆக்டிவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உள்ள லாகின் ஆகும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைபர்நெட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு உங்களோட இதை ஷடவுன் பண்ணலாம். இல்லை எந்த ஃபைலையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மறுபடியும் ஹைபர்நெட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணும்போது அது அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதுபோல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.